வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜென்ரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்றத கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நம்ம இந்த பர்டிகுலராக ஏப்ரல் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சிஷன்லாம் ரொம்ப நல்லா வரப்போகுது உங்களுக்கு. பட் இந்த ஏப்ரலில் 6th ஹவுஸில் 6ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்ரன், உங்கள் ராசிநாதன், புதன் ப்ளஸ் சூரியன், ஆல்மோஸ்ட் எல்லோரும் அங்கே தான் கன்ஜெக்ஷன் ஆகிறாங்க. 14th ஆஃப் ஏப்ரலில் சூரியனோட பார்வை செவ்வாய் மட்டும் உங்களுக்கு 10th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும், குரு 8ல் பரிவர்த்தனை பண்ணிடும். ஒரு சுமாரான ஒரு மாதம் தான் துலாமை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஆவரேஜான சுமாரான மாதம் தான், சூப்பர் மந்த் நான் சொல்ல மாட்டேன். பட் எதுவும் நெகட்டிவாக இல்லை. யூ கேன் கண்டினியூ த சேம். ஒரு வேலையில் இருக்கீங்க, கண்டினியூ பண்ணலாம். ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, கண்டினியூ பண்ணலாம். புதிதாக ஒரு பெரிய முயற்சி பண்ணணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருந்தால் சூப்பர். ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுறது நல்லது துலாம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏப்ரலில் இந்த 6-8 காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை பர்டிகுலராக 6 கூடியவன் 8ஆம் இடத்தில், 8 கூடியவன் 6ஆம் இடத்தில். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல மற்ற எல்லா யோகங்களும் போய் ஒன்றா சேர்ந்துடும். சனி இருக்குது, புதன் இருக்குது, மெயினாக யோகங்கள். சூரியன் லார்ட் ஆஃப் 11 in 6. ராகு கேது டிரான்சிட் நடக்கிற நெருக்கமான நேரமாக இருக்குது. குரு ஆஸ் யூஷுவல் 8ல், இன்னொரு ஹார்ட்லி ஒரு மந்த் இருப்பார், ரஃப்லி 1.5 months, ஏப்ரல் அண்ட் மே 15th வரைக்கும். செவ்வாய் உங்களுக்கு 10ல், அவருடைய ஒருத்தர் தான் பரவாயில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, துலாம் ராசியை சேர்ந்தவங்க டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் ஏப்ரல் மந்த்தை மட்டும் ஒரு அப்சர்வ் பண்ணுற மந்தாக வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, சனிப்பயிற்சி சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க, சனிப்பயிற்சி அப்படி, சனிப்பயிற்சி இப்படி, அப்போ இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னா மற்ற டிரான்சிஷனும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏப்ரல் மந்த்து மட்டும் மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஒன் சிங்கிள் ஹவுஸ், அதை கொஞ்சம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ ஏப்ரல் நீங்கள் ஒரு வேலை மாற்றணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, லோன் ட்ரை பண்ணணும், வீடு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிளாட் புக் பண்ணணும், இல்லை வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணணும், ஃபாரின் ட்ராவல் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும், இல்லை அங்கேருந்து இங்கே ஒரு விசிட்டராக நீங்கள் வரணும், ஃபேமிலி நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஜாப் ரிலேட்டாக போடுறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கு டேட்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் சாய்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டை வாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஏப்ரலில் கொஞ்சம் நகர்த்தலாம். ஏப்ரலில் கொஞ்சம் நீங்கள் கிடக்கிறதுனால, ஏன்னா சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு 14th டிரான்சிட் ஆகும், மற்றதெல்லாம் டிரான்சிட் ஆகாது. அடுத்தடுத்து வரப்போகிறாங்க, மேலே எல்லாம் அப்படியே மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரலில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ண வேண்டாம். ஈவன் ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஒரு வரன் பார்க்குறீங்க, சாய்ஸ் எடுக்கிறீங்க, ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். பெருசாக இல்லைனாலும் கூட ஒரு சின்ன சின்ன கேர் நல்லது தான் எனக்கு தோணுது. மெயினாக அந்த ஸ்டமக் ரிலேட்டடு, அது கேஸ்ட்ரோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. அண்டு இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒரு மாதிரி மல்டிபிளாக இருக்கிறதுனால அது எல்லாமே ஹிப் அண்டு லோயர் பார்ட், சம்டைம்ஸ் நெக்கு, கழுத்து சம்மந்தப்பட்டது. ஸோ துலாம் நம்ம ஒரு ப்ரிடிக்டபிளாக ரொம்ப பாசிட்டிவாக எதையும் ஒரு மாதிரி இதை ஹை பீச் பண்ணி சொல்ல முடியல. இல்லத்தரசிகள் பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ நடக்கும்னு நினச்சோம், அப்படியே ஒரு டிலே ஆகுதேன்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறேன், இது ஒரு சட்டிலாக இருக்கிற மந்த்து தான் இது. இது ஒரு மாதிரி அப்படியே அதிரடி மாற்றத்தெல்லாம் இது கொண்டு வராது. இது ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டா நல்லது.
யூ கேன் சிம்ப்ளி வாட்ச் யுவர் லைஃப். லைக் ரெகுலராக நல்லா போகுது, ரொட்டீன் கரெக்டாக இருக்குது, நம்ம எதுவும் பெருசாக அதை வந்து கொலாப்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம தள்ளிடலாம்னு நினச்சிங்கன்னா இது சூப்பர் மந்த் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எதையாவது போய் மாற்றினா தான் பிரச்சனை வரும். எதையுமே சேஞ்ச் பண்ணல, அதே ஷோ அப்படியே தான் நடத்துகிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், பெண்களுக்கு அதுதான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு அதுதான் சொல்கிறேன். அதே மாதிரி மிடில் ஏஜ் மேன் ஆர் மிடில் ஏஜ் உமன், ஜாபில் மெயினாக ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ஹெல்த்து, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே விஷயந்தான், ஏப்ரல் மாதத்தை நீங்கள் வந்து உள்வாங்குங்க, அமைதியாக இருங்க, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எப்படியும் ட்ரான்ஸிஷன் நடக்கும், அப்போ உங்கள் முயற்சியை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக செய்யுங்க. இந்த மாதம் இதை ஜஸ்ட்டு கடந்து வாங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா, அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன. உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா. அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்தெந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா. அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு ட்ரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்லுவேன், ஒரு ராசின்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும் ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.in போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் எந்த முள்ளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஆர் பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்க, நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானட்டோட காம்போ கேட்டிங்க, காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங்க, அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சியுடைய காம்போ ஒன்று கேட்டிங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ், அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா. ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனை மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்லி எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்கு பலிதன், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு பலிதன், அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து கோயில்
திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம். அதன்படி சனி வந்து இந்த டைமில் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த பூமி வந்து அந்த ரேகையிலேருந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து மார்ச் 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சாட்டர்ன் மூவ்மெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அது மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சாட்டர்னோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன், அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயிலுக்கு பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி, அவ்வளோதான் வித்தியாசம். இது 2வது. 3வது, நிறைய பேர் கேட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும். அது எப்படி வேணால் அது ஃபார்ம், அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது. சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார். அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்காங்க, ராகுவும் இருக்குது. அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.